வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோன்னா சைனா கிராஸ் வச்சு அதுக்கப்புறமா இளநீ தண்ணி வச்சு இப்போ ஒரு சாஃப்டான ஜெல்லி தான் சேர்க்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிராஸை கழுவி அலம்பி எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாட்டரில். இப்போ வாட்டர் சேர்த்து இது கரைஞ்சி வரட்டும். 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இளநீ தண்ணியை சேர்க்கணும். கரைஞ்ச பிறகு சேர்க்கலாம். வாட்டர் சேர்த்தோம். இதில் 2 கப்பு இளநீ தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். இளநியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி இப்போ 2 கப்பு இளநீ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கப்பு, ஒரு கப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2வது கப்பு சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விடுவோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வாசனைக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்காக நான் ரோஸ் சிரப் எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காதீங்க, ஏன்னா இது இளநீலாம் சேர்த்துருக்கோம். நான் வீடியோக்காக சேர்க்குறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஜெல்லி ஃபார்ம் ஆகிடும். இப்போது மில்க் ஷர்பத் செஞ்சுக்கலாம். இது சில் மில்க்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் மேங்காவும் பனானாவும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுகர் வேண்டானா நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் மில்க்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் சப்ஜா சீட்ஸ். இப்போ நமக்கு எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஜெல்லி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கூட ரெடி ஆகணும். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த ஜெல்லி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷர்பத்தில் சேர்த்துடுவோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இளநீ வச்சு செஞ்சதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மேலே நம்ம ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தோம்னா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக. இது ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணலாம்.